அரங்கமே அதிர வைக்கும் இசை ஒளி. பொங்கல் திருவிழானா இதுதாங்க. சும்மா பட்டைய கிளப்பிட்டாங்க போங்க. பொங்கல் பண்டிகையோட பாரம்பரிய மனமும் ஊடக தோழமையோட உற்சாகமும் ஒன்னா கலந்த தருணமா தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் நடத்தப்பட்ட ஊடக பொங்கல் திருவிழா களை கட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னை சூளைமேடு பகுதியில இருக்கிற கில் நகர் பூங்கா மைதானத்துல தென்னிந்திய பத்திரிகையாளர்கள் யூனியன் சார்பில் நடத்தப்பட்ட ஊடக பொங்கல் திருவிழா கோலாகலமா நடந்துச்சு. காலை முதலே விழா அரங்கத்துல வண்ண கொடிகள் என்ன, தோரணம் என்ன, பாரம்பரிய அலங்காரங்கள் என்ன, அந்த இடமே சும்மா ஜெகஜோதியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அரங்கம் அதிர இசை ஒளிகளால விழா கோலம் போட்டது. நாள்தோறும் செய்திகளை உலகுக்கு சொல்லும் பத்திரிகையாளர்கள் அவங்களே கதாநாயகர்களா மாறி குடும்பத்தோட சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாங்க. இந்த சிறப்பான விழாவில திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி சிறப்பு அழைப்பாளரா கலந்துகிட்டு பத்திரிகையாளர்களோட சேவைய பாராட்டி தள்ளுனாங்க தான் சொல்லணும். சமூகத்தோட கண்ணாடியா செயல்படுற ஊடகங்களோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானதுன்னு கனிமொழி சொன்னது அங்கிருந்த பத்திரிகையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பொங்கல் என்பது தமிழர் திருநாள். ஜாதி மதங்கள் கருத்து வேறுபாடுகள் அத்தனையையும் கடந்து நாம் தமிழர்களாக மனிதர்களாக இணையக்கூடிய ஒரு திருநாள், நம்முடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு திருநாள் பொங்கல் திருநாள். அந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு விதத்துல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதிலே எல்லாரை விட உரிமை அதிகம் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நானும் பத்திரிகை துறையிலிருந்து ஊடகத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர். அரசியல் கட்சிகளை தாண்டி ஒற்றுமையோட மேடையா மாறிய இந்த விழாவில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கன்னியாகுமரி மக்களவை உறுப்பினர் விஜய் வசந்த், பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி, சென்னை மேற்கு திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் கலந்துகிட்டு விழாவை சிறப்பிச்சாங்க. விழாவோட முக்கிய நிகழ்வா கரகாட்டம், பறை இசை, கிராமிய பாடல்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அரங்கையே உற்சாகத்தில் ஆழ்த்தின. தாளத்துக்கு தாள ஒத்திசைத்து பத்திரிகையாளர்களும் அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்து நடனம் ஆடினது அங்க இருக்கிற அனைவரையும் ரசிக்க வச்சது. சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், பெரியவர்களுக்கான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் விழாவுக்கு கூடுதல் உயிர் சேர்த்துச்சு. பொங்கல் பண்டிகையோட பாரம்பரியத்தை நிலைமூட்டும் வகையில விழாவில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு உணவு, பரிசு பொருட்கள், கரும்புகோல் வழங்கப்பட்டது. இதன் மூலமா தமிழர் பண்பாடும் பொங்கல் திருநாளின் அர்த்தமும் விழாவில் முழுமையா வெளிப்பட்டுச்சு. தினசரி ஓட்டத்தில் மறந்து போகும் சந்தோஷங்களை மீண்டும் நினைவூற்ற வகையில பத்திரிகையாளர்கள் தங்கள் குடும்பத்தோட ஒன்றிணைந்து கொண்டாடிய இந்த ஊடக பொங்கல் திருவிழா அனைவரோட மனசுலயும் நீண்ட நாட்கள் நீங்காத இனிய நினைவா பதிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும்.